மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. நான் ஒரு குருவை தேடி பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன். அதுல ஒரு பெண் முக்கியமான சாமியாடியாக இருக்கிறாள். அவளை நான் சந்திக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் அமைதியா இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது. கேட்டீங்களா? நல்ல அமைதியா இருங்கோ, அதான் நல்லது. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்ன மேடம் உங்க பாட்டு பண்ண அதுக்கு மேலமா? இப்ப அந்த அம்மாவை போய் பார்க்கணுமா? அன்னைக்கு போன கிடைச்சுதா? இருக்க இடம் மாறிடுது. இப்ப அவங்க கண்டிப்பா வேணும், வேற வழியே இல்லை. காலம் அவங்க உன்னை நாடுவதாக இல்லை, சமாதியாகிறது மாதிரி நிலைமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வீணான குழப்பமும் முயற்சியும் உனக்கு வெற்றியை தருவது இழிவாகும். உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த சக்தியை நான் கொடுத்து உன்னை வாழ வச்சு தரேன். வேற என்ன வேண்டும்? என்னை நினைத்து வழிபாடு செய், எல்லாம் ஜெயிச்சுருவேன். சந்தோஷமா. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? எக்கா மெல்லவா, கம்பி அத்துறாதக்க காலம் அச்சகே அச்சகே. வருத்தப்படாதக்கா, தைரியமா இரு, உட்கார்ந்துக்காடா, தெரியும். நல்ல கர்மசாமிக்கு உன்னுடைய குடும்பத்துக்களை போய் பார்த்தேன். அது என்ன முத்தாலம்பன் அப்படி இப்படின்னு 2 சாமி வருது. இருக்காங்களா? மாரியம்மன் கோயில் இருக்கா? 3 வருஷமா உன் குடும்பத்துக்குள்ள கடன் பல லட்சங்களை தொட்டு விட்டன. ஆனா குடும்பத்துல பொறுப்புள்ளவங்க அதை ஏற்க தயாரில்லாம உன்னை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த கடனை தீர்த்து தாரேன். உன் பையனுக்கு தை மாதத்துக்குள்ள மனத்தை முடிச்சு தாரேன். என்னை இடையில வந்து பார்த்துக்கா, ஜெயிக்கிறேன். இதே கேள்வியை கேட்டு ஒரு பெரிய மனுஷி வந்திருக்கிறா. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எந்த ஊரு? மெட்ராஸ்ல எங்க? கால் வந்துட்டு வாங்க. இனிமேலாம் இப்படி இங்கெல்லாம் வந்து அலையாத. உன் வயசுக்கு என்னை நினைச்சு கும்பிடு, எல்லாமே நல்லா ஆயிரும். இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சா? அந்த வேலையை கிடைச்சி தாரேன். உனக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லாம ஆக்கி தாரேன். வீணாக அலையாத மகளே, இதான் காப்பாத்துவேன். சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஐயா, நான் ஒரு வேலை விஷயமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. மெல்லப்போ அக்கா, பெரியக்கா, மெல்லப்போ மெல்லப்போ. வாடா தம்பி, என்னடா வேலை? வாட் 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 கால் வந்துட்டு வேலை யாரம்மா? அது ஒன்று கூப்பிட்டு இருக்கும் போது வரலாம். நல்ல காலில் விடல, போயிட்டு வா. லவ் பண்ணுதான், போ 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 போ. வா உட்கார். நீ நினைக்கிற மத்திய சர்க்கார் வேலை 2026 7வது மாதத்துக்கு பிறகு உனக்கு கிடைக்கும். அதுல நீ ஜெயிச்சிருவ. அதுக்கிடையில ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட லவ் பண்ணி மாட்டிக்கிடுவ. ஒன்னு நீ காப்பாத்திக்கணும். கால் வந்துட்டு வா. நாளை நடப்பது இன்று உரைப்போம். வேற என்னடா வேணும் தம்பி? பள்ளிக்கரணை பள்ளத்தாக்கு குளத்துக்கரையில் இருக்க அந்த வீடா? இந்தா, அடுத்த வாரம் உனக்கு அட்வான்ஸ் ஒருத்தன் பேச வருவான். என்ன வேலை வந்தாலும் தள்ளி விட்டுரு. அதுக்கு பிறகு வீட்டை நான் தாரேன், போ.
கர்பதாமிக்கு அதே சென்னை மாநகரில் இருந்து திருமணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவர்கள். யாருக்கு கல்யாணம் முடிச்சு? கல்யாணம் முடிச்சாச்சு அவனுக்கு. கால் நெல் அருமை பெருகாய் பொறுமை இருப்பான். ஏன் கலங்குகிறாய் செல்ல குட்டியவர்களே? அழக்கூடாது. யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன்? வீட்டுக்காரர் எங்க இருக்காது? உன் பிள்ளைய அனுப்புனா அவன் கொலை பண்ணிடுவான். அனுப்பி வைக்கட்டுமா? சொல்லியா? அனுப்பி வைக்கட்டுமா? நடக்காது. போ கால் வந்துட்டு வா. வாங்க 3 முறை என்னைய வந்து பார். அவன் மூளையில இருந்து மெல்ல மெல்ல கலைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சட்மிட் பண்ணி தாரேன். இந்த அப்படி வா மகளே, ஆனந்தமாக இரு. கண்ணீரை தொட பார்க்க வைக்கிறேன், செம்மையாக்கி தாரேன். அதுல நம்மளே ஜெயிப்போம். போயிட்டு வாங்க. நான் ஜெயிக்கிறேன். போ, உன் கூட நான் இருக்கேன். ஆனந்தமாக இருங்கள். சென்று வந்து வாங்க. வா, கால் வந்துட்டு வா. கண்ணீர் விடக்கூடாது. அடிப்பேன். அழக்கூடாது. போ. ஒன்றும் இல்லை, செய்வனையெல்லாம் நடக்கல. போ. வீணா கற்பனை பண்ணி காசு பணத்தை இழக்க போறியா நீ? சந்தோஷமா இரு. ஓடு. என்னண்ணே? ஏன் அழுதாய், ஏன் அழுதாய் என் உயிரே, ஏன் அழுதாய்? வாங்க. மண்ணை தின்ற சின்ன வாயில் அன்னை கண்டது என்ன மாயம்? கண்ணன் சொன்ன மொழியை கேட்டால் எண்ணமில்லா நிலையிலாகும். பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. ஸ்ரீ பார்த்த சாரதி. பார்த்த சாரதியை வழிபட்டீர்களா? அவனுடைய மனது இன்னும் கல்லாகவே இருக்கிறது. அவன் இன்னும் கரைந்து வரவில்லை. இவங்களை பாடா படுத்தணும், ஒரு பெரிய முடிவு எடுக்கணும், எப்படினாலும் சரி இவங்களை பிரித்து காட்டணும்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் அதுக்கு கொஞ்சம் ஆடுதான். ஆனா உள் மனதுக்குள்ள இவள்கிட்ட வாழணும்னு விரும்புதான். அவனுடைய மனதை அப்படி உள் மனதை தூண்டி முழுமையாக கொண்டு வந்து ஆனந்தமான வாழ்க்கையை பெருக்கி தருகிறேன் அப்பா. காலம் வரலாம். இந்தா மனதை அவன் பக்கத்துல நீ கொடுத்துட்ட. உன்னால திருப்ப முடியல. நான் கருப்பசாமி உன் உணர்வுகளுக்குள்ள இருந்து அவனை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. ஆனந்தமடைவாய் செல்லமே. புண்ணியமாக புண்ணியமாக இருமா. மகிழ்ச்சியா வாழ வைக்கிறேன். வாழ்க. தர்மம் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். வெற்றியை காண்போம். வெற்றியை காண்போம். படபடக்க கூடாது. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வா. என்ன வழக்கு? நீதிமன்றத்தில். கால் வந்துட்டு வா. ஏண்டா கலங்குறே? வாழ வைத்து பார்ப்பான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி.
இந்த வழக்குல அவங்க எப்படித்தான் வின் பண்ணி போனாலும் அந்த வாழ்க்கையை பிரியாம நான் காப்பாத்துறேன். கருப்பசாமி காப்பாற்றி தருவேன். தைரியமா வெற்றி ஆக்கி வெற்றி அடைந்துவா, நல்லா இருப்பா. கருப்ப முருகா, ஆமா இன்னொருத்தரை கொண்டுட்டா. மாங்காடு வாருங்கள், மனம் அழக பாடுங்கள். என்ன வேண்டும் மகளே? கால் வந்துட்டு வா. வரலாம். ஒரு கேள்வி கேட்டுக்கா பாப்போம். மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும். சந்தோஷமா காசு தந்திருக்கேன், கடன் அடைச்சுக்கா போ. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? யாருக்குடா தம்பி? தம்பி யாருக்கு? அவசரப்படாடா. யாருக்கு பா சரியில்லை? என்னடா செய்து? கால் நோட்டு வா, மெல்லவா செல்லக்குட்டி மகனே, மெல்லவா மெல்லவா, நல்லவா. கொஞ்சம் வண்டி கொடுங்க. பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பை பத்தி ஸ்கேன் எடுத்து பார்த்தியே, அதுல ஒரு பக்கத்துக்கு கால் சம்பந்தமான நரம்புல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களே. இந்த நோய் நிரந்தரமா இருக்குமா, என்னை விட்டு போய்விடுமா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். இந்த நோய் இனி வராமல் நான் தடுத்து நிறுத்துவேன். கால் நோட்டு வா. ஏன் பதறுகிறாய்? வேற என்னடா வேணும்? இந்த நோயையும் தீர்த்து தாரேன், நிரந்தர வருமானத்தையும் தாரேன். சென்று வா மகனே, வென்று வா. பக்கத்துல வா. ரெக்கமெண்ட் இல்லை, ஒரு வார்த்தைக்கு தான் நான் கூப்பிட்டுருக்கேன், அந்த வார்த்தையை கொடுத்துட்டேன். பக்கத்துல வாமா. தம்பி உனக்கு என்னடா வேணும்? உன் குடும்பமே நல்லா இருக்கும்டா, மகிழ்ச்சியாரு, காப்பாத்தாரு. இந்தா உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரும், தொழிலை தொடங்கு. பாப்பாங்க வந்து நேர கேட்க சொல்லு. வா. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை கல்யாண வாழ்க்கை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடிச்சாச்சா? பையன் சரி, கால் வந்துட்டாங்க. முன்னால வாங்க அக்கா, முன்னால விடுங்க. அப்படி இல்லக்கா, சாதகப்படி உன் பிள்ளை இல்லற வாழ்க்கையில இன்பம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கும். பெற்றவர்கள் தஞ்சமா, புகுந்தவர்கள் தஞ்சமா என்ற கேள்விக்குறி பொழுது ஓடிக்கிட்டு இருக்கும். நீதிமன்றம் செல்லவா அல்லது நம்மளே முடிவாகுமா, தெய்வம் சேர்க்குமா என்ற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்தாய். கால் நோட்டு வா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். வாங்க. குடும்பம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். அடுத்து என்னை நீ பார்க்கும் பொழுது 3 முறை என்னை பார்க்க வேண்டும். உன் குடும்பத்தை ஒருங்கிணைந்து ஊர்மைக்க வாழ வைக்கிறப்பா. இந்தா என் வாக்கு உன் துணையை கொடுக்கும். வெற்றி உண்டப்பா, ஆனந்தம் அடைவா. கால் வந்துட்டு அக்கா. நடந்து போன கதை ஒன்று, பிரிந்து வந்த நிலை ஒன்று, காலதேவன் வாசலினே வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. என்ன வேண்டும்? இப்ப நான் என்ன பாடினேன்? பிரிந்து போன நிலை ஒன்று. இப்ப காலம் என்னும் ஒரு தேவதையின் சக்தியிலே விளையாடி 2 பேரும் இணைய முடியாத துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள்.
காலம் என்பது மாற்றத்துக்குரியது, விதி என்பது மாறாதது. ஆகையினால் இந்த கால தர்க்கத்தின் காரணத்தினால் 3 மாதம் 90 நாட்களில் உன் குடும்பத்தை ஒன்றிணைந்து இன்புற்று வாழ வைக்கிறேன். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மகாசக்தி வருக. குடும்பத்தோட வந்து என்னைய கும்பிடுவீங்க. ஆனந்தமாக இருங்க செல்லங்களே. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த பௌர்ணமிக்கு வந்து சேர வேண்டும். என் பொண்டாட்டிக்கு நான் வச்சுக்கிடவா வேண்டாமா? அப்படி ஒருத்தன் சென்னையில இருந்து கேட்கிறான். கேட்கிற பொண்டாட்டியை வச்சுக்கிடவா வேண்டாமா? எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருந்தா அப்படி ஒரு கேள்வியை கேப்பா. கால் வந்துட்டுவாங்க. அவன் பட்டவன் அவனுக்கு தான் தெரியும். மேலே தாலிய தலைகளை கட்டிட்டியடா, தாலிய தலைகீழ கட்டிட்டேன். பெரியவங்க அன்னைக்கு வற்புறுத்தி வேற வழி இல்லாம முடிச்ச போட்டு வச்சுட்டு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. நீ விரும்பினியா? தலையில யானை தலையில மண்ணடி போட்ட மாதிரி செஞ்சிட்டியா? கால் வந்துட்டு வா. தடவு 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 தடவு. எவ்வளவு தேய்ச்சாலும் நேரம் அதுதான். அதை நம்ம துறக்கவே முடியாது. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா. தயாளனே சீதாராமா, சாந்தமூர்த்தியே ராமா, தந்தை சொல் மீளா தர்மமான ராமாம், சாது போல வாழ்வில் வாப்பா. சோமா இருக்கியா? நீ சாந்தமூர்த்தியாகிய ஸ்ரீராமனாக இருக்கிறாய். அவளோ 10 கரங்களை கொண்ட காளி தேவதையாக ஆயுதம் தாங்கிய பாணியாக இருக்கிறாள். அதனால அவளோடு இணைந்து வாழக்கூடிய நிலைமைகளோ சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இணைந்து வாழ்ந்தால் எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். முடியுமா? முடியுமாடா? கால் வந்துட்டு வா. மூன்று மாத கால அவகாசத்தில் உன்னுடைய வாழ்வுக்கு தெளிவான விடையை நடைமுறையில் காட்டுகிறேன். எப்படி காட்டுகிறேன்? நடைமுறையில் காட்டுகிறேன். சாமி, நீங்க சொன்னது மாதிரி எனக்கு ஒரு நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, என் மனசாட்சி என்னும் நீதிமன்றம். அந்த முடிவை நான் மனமாற ஏற்றுக்கொண்டேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்வாய். வெற்றி உண்டு மகனே. மனம் குழம்பாம தைரியமாயிரு, என்னை வணங்கிக்கா, ஜெயிச்சு வருவேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேலை அமைய வேண்டும் என்று வேதனையுடன் வந்தது யார்? கொட்டப்பாக்கு, பட்டுக்கோட்டை கொட்டப்பாக்கு. என்னடா படிச்சிருக்கிற? வெளிநாட்டுக்கு போறியா, எங்க இருக்கு போறியா? கால் வந்துட்டு வா. ஓடியா மகனே, உன் முயற்சி வெற்றியாகும். அதுக்கு வேண்டிய பணமும் உதவியும் நான் செய்வேன். ஜெயிச்சு வா. வா, கவலையை கைவிடு, கடனை தீர்க்கிறேன். வாழ். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. என்ன? கர்மசாமிக்கு சென்னையிலிருந்து கணவன் மனைவி அரசு உத்தியோகத்தில் ஓய்வு பெற்றவர்கள் யாரும் உண்டுமா? என்ன அரசா, என்ன வேலை? ராணுவத்தில். நாட்டை காக்கும் கை. கல்லூரி வாங்கோ. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, ஏன்
என்ன வேண்டும் உங்களுக்கு? நாகம் சம்பந்தமான கோவில் எங்க இருக்கிறது? அந்த அருள் உன் மேனியை பற்றி தொடுகிறதே. உன் பிள்ளைகளை அரும்புதுராம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். இல்லற வாழ்வில் யாதொரு பங்கம் இல்லாமலும் தொழிலில் நஷ்டம் இல்லாமலும் ஆக்கித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? இவ்வளவுதான விஷயம். கடனை தீர்த்துருந்தேன். இதோ அதை என் கடமையாக எடுத்துக்கொள்கிறேன். அந்த ஆத்மா உன் பக்கத்தில் இருக்கிறது. வெற்றி உண்டு, ஆனந்தம் அடைங்களப்பா. வாழ்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. குடும்ப வாழ்க்கையில மனப்பிரச்சனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிடுவோமான்னு என் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு கர்பசாமின்னு ஒருத்தன் கேட்கிறான். யாருடாவே? ஏண்டா அப்படி முடிவெடுத்த? கால் வந்துட்டு வா. கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். உழைத்த முதலெல்லாம் உனக்கு உருப்படி இல்லாம போயிடுது. அடுத்த கட்ட பணிகள் வைத்த கழுவதுக்கு தான் இருக்கு. கடன்பட்ட நிலைகள்ல இருந்து மாறணும். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த காசை நான் கொடுக்கிறேன். உனக்கு தொழில் ஓங்கும். இனி எந்த குழப்பமும் நடக்காது. இன்னையிலிருந்து படிப்படியாக உயர்வாய். எத்தனை ஆடு வச்சிருக்க? 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு வருஷத்துக்குள்ள 120 ஆடுகள் வளர்ப்ப. போயிட்டு வா. வெற்றி உண்டு. லட்ச லட்சமா பணம் வரும். தம்பி சோமா இருக்கியா? நல்லா இருக்கும். போயிட்டு வா. கர்பதாமிக்கு என்னுடைய அம்மாவுடைய உடல்நிலையில மனக்குழப்பம் இருக்கு, சோமுலாம இருக்கு, அதை சரியாக்கி தரணும் ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். கால் வேட அளவே கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அமைதியா உட்காரணும். என்ன வேணும் அம்மாவுக்கு? நிதானமா கண்ண முடி உட்காருங்க. பல முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதி ஆற மாட்டுக்கு. கேன்சரா இருக்குமோன்னு ஒரு சில பயமும் வேதனையும் வந்து போயிருக்கு. அந்த நோயை நான் தீர்த்து தாரேன். அதுவும் மருத்துவத்தாலே தீரும், என் சக்தியினால் தீரும். ஆபத்து இல்லாம வாழ வைத்து இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. நாளை இந்த கனியை அறுத்து புழிஞ்சு கொடுக்கணும். நாளைய மறுநாள் கொடுக்கணும். நமச்சிவாயம். இந்த 3 கனிகளில் அவள் மலர்ச்சி அடைவாள், ஆரோக்கியம் பெறுவாள், சக்தி பெற்று முக்தி பெற்று வருவாள். படிச்சு வேலைக்கு போயிடுவான். சந்தோஷமா உன் கடன்லாம் தீர்ந்துரும். மகிழ்ச்சி அடைவாயப்பா. அதை செய்ப்பா, உனக்கு புண்ணியம் உண்டு. யாராலும் தடையாகாது. வெற்றி உண்டு. சென்று வருக. பரவாயில்ல, பார்த்துக்கிடும். போயிட்டு கர்பதாமிக்கு சென்னை திருவள்ளூர் ஆண்மகன் அரசன் ஆம்பளை மட்டும் பார்க்க வந்திருக்கான். வாடா, காலைல வந்துட்டு வாடா தம்பி. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பெண்ணென்ன பெண்ணென்ன நினைக்குது. என்னப்பா வேண்டும்? திருமணமும் 38% இதய துடிப்பு இருக்கு. சரிண்ணா? கண்ண முடுறா. என்னைய மட்டும் என்னடா?
இதய துடிப்பினுடைய வலிமை கூடும். இந்த ஆண்டுல உனக்கு திருமணமும் நடக்கும். உன் வாழ்க்கை உயர்வடையும், தொழிலும் பெருகும். கால் ஒன்று வா. வெற்றி மாலை கூடிய என் பிள்ளைக்கு வெற்றி மாலை. இந்தாடா மணமாலை, உயர்ந்த வேட்டை மாலை, ஆயுள் பாக்கியத்தின் மாலை. எல்லா சக்தியும் பெற்று இன்பமுடன் என்னை காண்பாய் மகனே. வாழ்க. இந்தா செல்வ செல்வ சிறப்பு பெருகும். கொண்டா அவங்களுக்கு இந்த ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றும். ஆனந்தமடைவாய். மாலை என்ன செய்யணும் விவரம் சொல்லிவிடுங்கோ. வேணும்னு கேட்டு வந்தவங்க, குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க. வா முன்னால வா. யாருக்கு? உனக்கு தானா? உன் வீட்டுக்காரர் எங்க? அப்படியே அங்க நில்லு. உனக்கு உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? வாடா தம்பி. கால் வந்துட்டு வா. ஏமாயாண்டி மகடல மாயாண்டி சுடலமாடசாமி எங்க இருக்காரு? அப்படியா? வேட்டைக்கு போவாரா? கால் வந்துட்டான். ஏமாயாண்டி மகடல அந்த மலையாள தேசத்தில வாங்க. அந்த சாமிகிட்ட வரம் கேட்டீங்களா? என்ன சொல்லிச்சு? இன்னைக்கு தாரேன், நாளைக்கு தாரேன், பிள்ளை கிடைச்சாச்சு, என் பேர் ஓப்பியா அப்படி கேட்டாரா? நீங்க சொன்னீங்களே, கிடைச்சிதா? கால விட்டுவாங்க. உட்காருங்க. கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு பாப்போம். கர்ப்பப்பையில இடதுபுறத்துல கொஞ்சம் அழுத்தம் இருக்கு சொன்னாங்களே. அதனால 60 நாள், 30 நாள், 35 நாள் கரு தங்குவது போல காட்சியளிக்கும். அந்த ஆள மன அதிர்ச்சியான உடனே அபார்ஷன் ஆகும். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் தோன்றி இருக்கிறது. இப்ப கர்ப்பசாமியுடைய சக்தியால அந்த கருவை நிறுத்தி ஆம்பளை பையன் கொடுப்பேன். என் பேர் வச்சிருவா. கால் வந்துட்டு வா. கர்ப்பசாமிக்கு, 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 கர்ப்பசாமிக்கு ஜனனம் உருவாகியாச்சு. அருமையா குளிச்சுக்கலாம். இந்தா இதை வீட்டில் வச்சு சாமி கூட. அப்படியா? அதுக்கு பதில் உனக்கு தானாகவே நடக்கும். போயிட்டு வா. வாமா, கால் வந்துட்டு வாமா. ஏண்டா கவலைப்படுற? கோவக்கார பைய அவன் சதியா நடத்துக்காரி. ஓ நல்ல காலில் விடல. ஏமாளி பேர் நினைக்க என்ன? கால் வந்துட்டு போகலாம். வரலாம். ஆபரேஷன் யாருக்கு ஆகுச்சு? ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? உன் வீட்டுக்காரருக்கு சொன்னாங்களா? உன் வீட்டுக்காரர் உன்கிட்ட சொல்லல. கால் வந்துட்டு வா. அப்பா வாமா. சிவபெருமான் கோயில் எங்கம்மா இருக்கு? திருநெல்வேலி எந்த இடம்? நீ திருநெல்வேலி எந்த ஊரு? கண்ண மூடு, உன் ஊரை பார்க்க.
காரக்குறிச்சி அருணாச்சலம்